தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இப்ப இருக்கக்கூடிய இந்த பாப்புலர் லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய விஷயங்கள்னால ஒவ்வொரு 44 செகண்டுக்கும் ஒரு மனுஷன் இறந்து போறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஃபாஸ்ட் லிவிங், அதாவது நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள். இதனால நிறைய ஸ்கிரீன் டைம்ல இருக்கும், ஆர்டிபிஷியல் ஃபுட் நிறைய எடுக்கிறோம், தூக்கமின்மையால அவஸ்தைப்படுறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் கடைசியில எங்க போய் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பல நோய்களை தான் கொண்டு வருது. இப்போ சராசரியா ஒரு மனிதனுக்கு ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூக்கம் தேவைப்படுது. அந்த போதுமான தூக்கம் இல்லை அப்படின்னா அவன் பாத்தீங்க அப்படின்னாக்கா பல நோய்களுக்கு, முக்கியமா இந்த வாழ்வியல் நோய்கள் சொல்லக்கூடிய உடல் பருமன், ஆஸ்துமா, நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய நோய், கேன்சர், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றதுக்கு இது ஒரு பேஸாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கருத்துல கொண்டுதான் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எபிடமிக்கா பாத்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 70% நம்ம ஹோல்டு வேர்ல்டுலயே இந்த மாதிரி தூக்கமின்மையால அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அதுலயும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறையவே இந்த மாதிரி தூக்கமின்மையால அவஸ்தைப்படுறாங்க. சோ அதுக்கு நம்ம யோகா இயற்கை மருத்துவத்துல, அதுவும் நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். இந்த ஆய்வுல நம்ம ஒரு 2 குரூப்பா எடுத்து, ஒரு குரூப்புக்கு மட்டும் இந்த சிகிச்சையை கொடுத்தோம், இன்னொரு குரூப்புக்கு சிகிச்சையே தரல. சோ 2 குரூப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எந்த குரூப்ல நம்ம சிகிச்சை கொடுத்தோமோ தூக்கமானது அதிகமாவே இம்ப்ரூவ் ஆச்சு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த RCTன்னு சொல்லுவாங்க, ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல். இதுல 20 பேருக்கு நம்ம இந்த தூக்கமின்மையில தான் இருக்கிறவங்களா பார்த்து எடுத்து அவங்களுக்கு 21 நாள் தினசரி பாதத்துல நம்ம இந்த மசாஜை கொடுத்தோம். இதுல அரோமா ஆயில்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, சாமோமில் ஆயில், ரோஸ்மேரி ஆயில், லாவெண்டர் ஆயில், இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோல 1:1:1 எடுத்தோம். அதுல 5% கேரியர் ஆயில்ல யூஸ் பண்ணோம், அதாவது நல்லெண்ணெய். இதை நம்ம இந்த ரேஷியோல அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அந்த பாதத்துல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதுல நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுத்ததுல அவங்களுடைய தூக்கம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அதை நாங்க அந்த ஸ்டடியில பிஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிஸ்பர்க் ஸ்லீப் குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்கேல மெஷர் பண்ணி அவங்களுக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இத ஒரு ரிசர்ச் ஜேர்னல்ல நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம். அது இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் தெரபியூட்டிக் மசாஜ் அண்ட் பாடி ஒர்க்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு இண்டெக்ஸ்டு ஜேர்னல்ல இது பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. ஸோ இது அறிவியலா நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய இயற்கையான தன்மையை நம்ம அறிவியலா ப்ரூவ் பண்ணும் போதுதான் இது எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது.